Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. 1994 அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் என்று சொல்லி கால்சட்டை பருவத்தில் என் கனவுகளில் வந்த என் அண்ணன் வைகோ அவர்கள் 94 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தில் 19 ஆண்டு காலம் 53 வழக்குகளை சந்தித்து 7 மத்திய சிறைச்சாலைகளில் வாசம் செய்து நான் வளர்த்தேன். அந்த வைகோ இன்றைக்கு தன்னுடைய மகனுக்கு கட்சியை தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அறிவாலயத்தில் இன்றைக்கு அந்த கட்சி அடக்கம் செய்யப்பட்டுவிட்டது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகைபிடித்த அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் ஒரு 4 முழ வேட்டி, ஒரு அரைக்கை சட்டை, ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்லீப்பர், ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு ரெஸ்ட் வாட்ச், ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்துக் கொள்ளாத ஒரு பௌத்திரமான மனிதன் கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தமிழ்நாட்டில் தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சி அவருடைய புதல்வன் ஜி.கே. வாசன் குறைந்த விலைக்கு மோடிக்கு விற்றுவிட்டான். அந்த கடமையை செய்வதற்குத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்காக 5 ஆண்டு காலம் ஸ்டாலினுக்கு குத்தகை கொடுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அந்த கடமையை செய்வதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன், நிரந்தர இளைஞர், கந்தர்வ பேரழகர், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தரப்போகிற கலைஞன் என்று நான் மிகவும் நம்பியிருந்த அண்ணன் கமலஹாசன் திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பை கொட்டி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மாட மதுரையில் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இன்றைக்கு அவர் டார்ச்சல் என்று எடுத்துக் கொண்ட கட்சி அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் சீமா தமிழ் தேசியம் பேச்சு தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏய்த்தவர், நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சவரில் திரிகிற வேங்கைகளின் நாயகன், மேதகு தமிழ் தேசியத்தின் தன்னிகர் இல்லாத தலைவன் தம்பி பிரபாகரின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்திய அந்த தற்குறி, அதற்காகவே அவன் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை தொடங்கினான். இப்போது அந்த கட்சியை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் அந்த கட்சி மரணப்படுக்கையை கிடக்கிறது. ஆகவே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை தர வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போனதற்கு பிறகு Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.